இங்கிருந்து உங்களுக்கு அநேக தடவை நான் சொல்லி இருக்கிறேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்றார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அல்லேலூயா. வெவ்வேறு விதங்கள்ல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. வெவ்வேறு நிலைகள்ல பாவம் சுத்தி சுத்தி வலை போட்டு கொண்டிருக்கிறது. வெவ்வேறு கோணங்கள்ல பாவமானது பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது, வலை போட்டு தேடி கொண்டிருக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் பிரதிஷ்டையோடு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டையோடு பிள்ளைகளுக்காக உத்தரவாதத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால ஒருபோதும் பிள்ளைகளை ஒருபோதும் வாய்க்கு வந்தபடி ஏதாவது சாப வார்த்தைகளோ அல்லது தன் மனபோன படி வார்த்தைகளையோ உபயோகப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் தேவ சமூகத்துல இருக்கும். தேவ சமூகத்துல அந்த வார்த்தைகள் நிற்கும். நீ ஒரு நாள் உருப்பிட மாட்ட, நீ ஒரு நாள் விளங்க மாட்ட, நீ முன்னேற போறதே இல்லை அப்படின்னு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. இந்த வார்த்தைகள் நிற்குங்க, சொல்லக்கூடாது. அது பின்தொடரும். பிரதிஷ்டை பண்ணி அத்தனையும் ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு ஜெபித்து பலி செலுத்துங்க பிள்ளைகளுக்காக என்று மோசே சொல்லி தருகிறார். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது அத்தனை பேரும் நோட் பண்ணி கொள்ளணும், பதிவு செய்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம மாத்திரமல்ல, நம்ம சந்ததிகள் பின் சந்ததியும் அவர்கள் வாழ வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே பிலிப்பியர் 3:19 அடுத்த வசனத்தை வாசிங்க. 19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அவங்களுடைய முடிவு அழிவா. நீங்க அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யும் போதும், பாவ காரியங்களை சிக்கி கொள்ளும் போதும், பாவங்கள்ல இன்பமாய் ஓடிக்கொண்டிருக்கிற போதும் நாம ஏனோ தானோ விட்டுட்டாலோ அல்லது அதை குறித்து எந்த ஒரு இதுல நமக்கு என்னன்னு இருந்தாலோ அங்க அவருடைய முடிவு எப்படி இருக்குமா? அழிவா. அவருடைய தேவன் வைரம், அவருடைய மகிமை, அவர்களுடைய லட்சம் வரும் தொடர்ந்து. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்படியானா அப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்போமானால் நாம ஒருவேளை நம்ம சந்ததிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற நம்ம சகோதர குடும்பங்கள், நம்ம தமிழ்நாடு, நம்ம சுற்றி சுற்றி பார்க்கிற நம்ம வருங்கால சந்ததியர்கள், அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம கைகள்ல கொடுத்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம சுற்றி சுற்றி பார்க்கிற நம்ம வருங்கால சந்ததியினர் எங்கெல்லாம் அப்படி தெரியுதோ, நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்திய தேசம், நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால சந்ததி, நம்முடைய வாலிபர்கள் என்று நமக்கு ஒரு பாரம். கண்ணீரோடு அவர் சொல்றார், நான் கண்ணீரோடு அதை சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அநேக நேரம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், இப்போது நான் சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன். அவங்க என்ன தெரியுமா வரும்? அழுது கொண்டே சொல்லுகிறார். என்ன தெரியுமா நடக்கும்? அவருடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? அழிவு. அவருடைய தேவன் வயிறு. உங்களுக்கு வயிறு நிறைஞ்சா போதும்.